தயாரிக்க கலப்பட நெய் வழங்கியதாக திண்டுக்கல்லைச் சேர்ந்த AR டைரி நிறுவனம் மீது திருப்பதி தேவஸ்தானம் போலீசில் புகார் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், அந்த புகார் மனுவில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தயாரிக்கப்படும் லட்டு தயாரிப்பதற்காக நெய் பல்வேறு இடங்களில் டெண்டர் மூலம் வாங்குவது வழக்கம். இந்த கடந்த ஆட்சி காலத்தில் திண்டுக்கல், அதாவது தமிழகத்தில் உள்ள திண்டுக்கல்லிருந்து AR டைரி நிறுவனத்திலிருந்து இதற்கு டெண்டர் அழைக்கப்பட்டிருந்தது. இந்த டெண்டர் முறையில் டெண்டர் வழங்கப்பட்டு அந்த நெய்கள் வழங்கி நடைபெற்று வந்தது. இதில் 4 டேங்கர்களில் நெய் அனுப்பப்பட்ட நிலையில் அந்த நெய்யை பரிசோதனை செய்து பார்த்தபோது அந்த நெய்யில் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் ஆலிவ் ஆயில் போன்ற பல்வேறு கலப்படங்கள் கலந்திருப்பதும், மாட்டு கொழுப்புகள், அதாவது விலங்குகளின் கொழுப்புகள் கலந்திருப்பதாகவும் அறிக்கை வெளியானது. இதனைத் தொடர்ந்து அந்த 4 டேங்கரில் வந்த நெய்களை திருப்பி அனுப்பிய தேவஸ்தானம் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க போவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் தேவஸ்தான கொள்முதல் பிரிவு பொது மேலாளர் முரளிகிருஷ்ணர் இந்த நிறுவனத்தின் மீது திருப்பதியில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.